ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا عليكم أنفسكم لا يضركم من ضل إذا اهتديتم إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم تعملون. آمنا بالله صدق الله العلي العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, இன்று நடக்கிற பல்வேறு சோதனைகள், முஸ்லிம் சமூகத்திற்கு உண்டாகக்கூடிய சில பல கஷ்டங்கள், இவைகளுக்கான தீர்வு, இவைகளுக்கான முடிவை நாம் நம்மிலிருந்தே யோசிக்க வேண்டும் என்று நமக்கு பெருமக்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஒரு மனிதர் தன்னை குறித்து சிந்திக்க தொடங்கிவிட்டால், தன்னிலே அவர் சீர்திருத்தத்தை உண்டாக்கிவிட்டால், பிறரை சீர்திருத்துவதும் சரி, பிறரை நல் பாதையில் கொண்டு வருவதும் சரி, இலகுவான காரியமாக அமையும். நமது உயிருக்கு உயிரான உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால குறுகிய காலகட்டத்தில் மிக பெரும் ஒரு நல்லதொரு சமுதாயத்தை உண்டாக்கி சென்றதனுடைய பின்னணியில அவர்கள் ஒவ்வொரு சஹாபிகளையும் இப்படி வார்த்தெடுத்தார்கள் என்று நாம் வரலாற்றின் ஊடை பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வளர்த்த சஹாபிகள் ஒவ்வொரு சஹாபியையும் இப்படி வளர்க்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபியும் முதலில் தன்னை குறித்து சிந்திக்க வேண்டும். அப்படி சிக்கிருக்கிற தன்னை குறித்து அவர் முதலில் சிந்திக்க, நான் எப்படி இருக்கிறேன், எனக்குள் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது, என்னுடைய கொள்கைகள் சரியாக இருக்கிறதா, என்னுடைய வணக்க வழிபாடுகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படுகிறதா, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, நான் சரியான ஒரு குடும்ப தலைவனாக, சகோதரனாக, ஒரு மனைவியினுடைய கணவனாக, குழந்தைகளின் பெற்றோராக நான் எப்படி வாழ்கிறேன், என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது, பிறரிடத்தில் என் காசு பணங்களை கொடுத்து வைத்தாலோ அல்லது பிறர் என்னிடத்தில் கொடுத்து வைத்தாலோ நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என்னுடைய குணங்கள், பிறரிடத்தில் பழகக்கூடிய அந்த குணங்கள் எப்படி இருக்கிறது என்று இந்த 5 திசைகளிலும் ஒரு மனிதன் தன்னை குறித்து சிந்திக்க தொடங்கிவிட்டால் அங்கிருந்து உண்டாகிறது மிகப்பெரிய சமூக மாற்றம். அங்கிருந்து ஏற்படுகிறது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு திருப்தியும் சந்தோஷம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் ஒரு சமுதாயத்தை உண்டாக்கினார். ஒரு விளக்கு தான் எரிந்தால்தான் பிறரை எரிய வைக்க முடியும். ஒரு அணைந்து போன விளக்கை கொண்டு வேறு வெளிச்சத்தையும் தர முடியாது, பிற விளக்குகளையும் பற்ற வைக்க முடியாது. நான் சொல்வது அந்த மெழுகுவர்த்தி போன்ற விளக்குகள். ஒரு மெழுகுவர்த்தி அது எரிமையானால் அதை கொண்டு 1000 மெழுகுவர்த்திகளை பற்ற வைக்கலாம், எரிய வைக்கலாம். ஆனால் அதுவே அணைந்து விட்டால் அதை கொண்டு எதுவும் செய்ய முடியாது. அதுபோல் நாம் முதலில் எரியும் விளக்காக மாற வேண்டும், வெளிச்சம் தரும் பொருளாக மாற வேண்டும். பிறகு நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து பலரும் தங்களுக்கான வாழ்க்கையின் வெளிச்சத்தை உண்டாக்கிக் கொள்வார்கள். இது ஒரு முன்னுரை. இதிலிருந்து நாம் தெரிய வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களும் சரியானதாக அமைந்து விட்டால் நாம் பிறரை குறித்துண்டான கவலைப்படுவது சிரமமாக இருக்காது. கவலை வேண்டும், பிறரை குறித்து நம்முடைய கவலைகள் என்றும் இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக சிந்தனையில் வாழ்ந்தார்கள் என்பது வரலாற்றின் வைர வரிகள். ஆனால் இப்பொழுதுள்ள நாம் ஏன் சஹாபாக்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அவர்களை குறித்துண்டான சிந்தனையை உண்டாக்கினார்கள். பாருங்கள், ஒரே ஒரு உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் ஒரு சஹாபி ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியை தன் அந்தரங்க காரியதரிசியாக வைத்திருந்தார்கள், அதாவது ரகசிய காப்பாளராக வைத்திருந்தார்கள். அவர்களிடத்தில் பல ரகசியங்களை சொல்லியிருந்தார்கள். என்ன ரகசியம்? உதாரணமாக, கியாமத் நாளுக்கு முன்னால் என்னென்ன குழப்பங்கள் எல்லாம் வரும், பெரிய குழப்பங்கள், சின்ன குழப்பங்கள் என்று அத்தனை ஃபித்னாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அப்டேட்டாக ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி
மதீனாவில் யார் யார் முனாஃபிக்கு, யார் யார் முஃமினே காமில், பரிபூர்ணமான முஃமின், யார் முனாஃபிக்கு யார் முஃமின்ங்கிற லிஸ்ட் ஹுதைஃபா ரலியல்லாஹு இருந்துச்சு. இப்போ இது ஒரு தகவல் தான். இப்ப பாருங்க, சையதுனா உமர் ரலியல்லாஹு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு பற்றி நாம ஒரு வாரம் முழுக்க சுபுகளை பேசினாலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி முடிச்சிட முடியாது. அற்புதமான ஆளுமை திறன் கொண்ட ஒரு நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அவங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு உங்களிடத்துல முனாஃபிக்குகளுடைய பட்டியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்காங்கல்ல, உங்களிடத்துல முனாஃபிக்குகளுடைய பட்டியலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்காங்கல்ல, அதுல ஏன் பேர் இருக்கான்னு ஒரு முறை பார்த்து சொல்லுங்க. யாருங்க சொல்றது? இல்ல யார் இந்த வார்த்தையை கேட்கறது பாருங்க. இதே ஒரு வேலை ஒரு கற்பனைக்கு நாம அந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம எல்லாம் முன்னாள் இருக்க வாய்ப்பே இருக்காது. நாயகத்தினுடைய தோழர், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழர் அல்லவா என்று நமக்கு நாமே ஒரு தற்பெருமை சிந்தனையில் வாழ்வோமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிந்தனையே வரல. அவர்களுக்கு தன்னை பற்றி எப்படி சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னா, ஒருவேளை என் பெயர் அந்த முனாஃபிக்குகளின் பட்டியலில் இருந்தால் என்னவாகும் வேண்டாம். இத்தனைக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அல்லாஹு தஆலா பல சந்தர்ப்பங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவின் வழியாக உம்மத்திடத்தில் பேசியிருக்கிறார். பல்வேறு சட்டங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக நமக்கு இந்த உம்மத்திற்கு வந்திருக்கிறது. குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஹிஜாப், அவர்கள் திரைமறைவுக்கு பின்னால் இருந்தால் பிற ஆண்களிடத்தில் பேச வேண்டும் என்கிற மிக முக்கியமான சமுதாயத்தில் ஒழுக்கத்தினுடைய உச்சகட்டமாய் திகழக்கூடிய இந்த சட்டம் இந்த உம்மத்திற்கு வந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாகத்தான். அந்த உமர் கேட்கிறார் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பட்டியலில் என் பேர் இருக்குதான் பார்த்து. சஹாபாக்களில் பலரும் தன்னை குறித்த அந்த சிந்தனை கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, நபியினுடைய காலத்திற்கு பின்பு ஒரு ஜனாசா பள்ளிக்கு வருமையானால் அந்த ஜனாசாவிலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டால் சஹாபிகள் சில பேர் கலந்து கொள்வார். அவர் நல்ல முஃமினான மனிதனுடைய ஜனாசா என்று. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவாய்ட் பண்ணிட்டாங்களா, ஒருவேளை ஒரு முனாஃபிக்காக இருக்குமோ என்று பல சஹாபாக்கள் சந்தேகித்து அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளாமல் விட்டு வருவார். எதற்காக நாம் சொல்ல வருகிறோம்? உமர் போன்ற உத்தம மனிதர் தன்னை குறித்து இப்படி சிந்திக்கிறார்கள், நான் முனாஃபிக்காக இருப்பேனோ. நபிதங்களுடைய சபையிலே அமர்ந்திருக்கிறார் ஒரு சஹாபி. சபையை விட்டு போனதும் அவருடைய உள்ளத்தில் பல மாற்றம். அவர் வேகமாக நபியிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டேன், ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்கிறார். ஏனப்பா என்று கேட்டபோது, இல்லை நாயகமே, உங்களுடைய சபையில் அமர்ந்திருக்கிற போது எனக்கு கியாமத்தினுடைய சிந்தனை என்ன, மறுமை நாளுடைய சிந்தனை என்ன, கபருடைய பயம் என்ன, எல்லாம் அப்படியே எனக்குள் இருக்கிறது. உங்களை விட்டு வெளியில் வந்ததும் அப்படியே நான் மாறிவிடுகிறேன். இந்த இரட்டை நிலை முனாஃபிக்கினுடைய நிலைதானே என்று தன்னை குறித்து அவர் பயந்தார். இங்கே நான் சொல்ல வருவது, ஒவ்வொரு சஹாபியையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வளர்த்தாங்கன்னு சொன்னா, எப்படி ஆளாக்குறாங்கன்னு சொன்னா, அவர்கள் முதலில் தன்னை குறித்து சிந்தித்தார்கள். இது நமக்கு வர வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் உண்டான பல்வேறு சீர்கேடுகளோ அல்லது ஏதாவது நமக்கு அந்த அசம்பாவிதங்கள் பேரிடர்கள் ஏற்படுகிற போது நம்முடைய சிந்தனைகள் எப்படி மாற வேண்டும் என்றால், நான் நல்லா இருக்கிறேனா, நான் எரியும் விளக்காக இருக்கிறேனா அல்லது அணைந்து போன விளக்காக இருக்கிறேனா. நமக்கான வெளிச்சம் என்பது ஷரியத்தில் இருக்கிறது. நமக்கான வெளிச்சம், நம்முடைய லைட் என்பது இஸ்லாமிய மார்க்கம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பற்ற வைத்து வெளிச்சத்தோடு வாழுகிறேனா என்கிற சிந்தனை ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமக்கள் எழுதுகிறார்கள், சுபுகிலிருந்து ராத்திரி வரை தூக்கத்தை விடுங்கள், எழுந்ததிலிருந்து தூங்குற வரை உண்டான நம்முடைய அமல்களை ராத்திரியில நாம தூங்குவதற்கு முன்பு அமர்ந்து, நான் என்ன சொல்லிக்கிறேன், நம்ம இந்த போனை பார்த்து தூங்குறதில்ல, இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கணும். சில பேர் சொல்றாங்க, தூக்க வரந்தா நான் போன் பார்த்துட்டு இருக்கேன். போன் வரதுக்கு முன்னால எப்படி தூங்கணும்? தஸ்பீக்கு கையில பிடிச்சிருந்தோம், அப்படியே ஓதிக்கிட்டே தஸ்பீக்கு கீழே ஒன்று நாமளும் தூங்கிடுவோம். அது ஒரு பாக்கியமான ஒரு தூக்கம். இப்ப இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? உறங்குவதற்கு முன்பு படுக்கையில் உட்கார்ந்து இன்றைய காலையிலிருந்து நம்முடைய சிந்தனையில என்னென்ன ஓடுது, என்னென்ன செஞ்சோம், நன்மைகள் தீமைகள். நன்மைகள் குறித்து நாம யோசனை வந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அப்ப தன்னை பற்றி சிந்தித்திருக்கிறோம் என்று பொருள். தீமைகள் நமக்கு ஞாபகம் வந்தால் உடனே அந்த தீமைக்கான பாவ மன்னிப்பு தேடிவிட்டு நாம் உறங்கினால் நம்மை குறித்து சிந்தித்திருக்கிறோம் என்று பொருள். இதுவெல்லாம் இல்லாமல் நேரடியாக நாம் சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது விழலுக்கு இறைத்த நீராக கூட ஆகிவிடலாம் இஸ்லாமிய பெரியவர்களே. ஆகவே அருமை தோழர்களே, நம்முடைய வாழ்க்கையில முதல் கட்டமாக
என்னை நான் சரிபடுத்திக் கொள்வேன். அல்லாஹ் சொல்வான் என்று நேற்றுக்கு முந்தைய நாள் வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், முதலில் உங்களின் நஃப்ஸுகளை உங்களை நீங்கள் பாருங்கள். உங்களை நீங்கள் பார்த்து சரியாகிவிட்டால், அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தின் பொருள் நான் சொல்வது, உங்களை பார்த்து நீங்கள் சரி செய்து கொண்டால், லா யதுர்ருக்கும் மன் தல்ல, வழிகேட்டில் உள்ள நபர்கள் உங்களை ஒன்றும் செய்திட முடியாது. குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வாக்கு, அதில் ஒருபோது பொய் இருக்க வாய்ப்பே இல்லை. எனவே இஸ்லாமிய பெரியவர்களே, நம்மை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இஸ்லாத்தின் 5 தூண்களாக திகழக்கூடிய அந்த கொள்கை, இபாதத்துகள், கொடுக்கல் வாங்க, குடும்ப வாழ்க்கை, குணநலன்கள், இவைகளில் நாம் நம்மை சரியாக வைத்திருக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் யோசித்து நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்வோமாக, எரியும் விளக்காய் மாறுவோமாக என்கிற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.